ஹலோ, நான் ஹேம்லதா மை நரேன்லேருந்து பேசுகிறேன். மை நரேன் நம்ம இன்றைக்கி என்ன மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சட்னி பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட பிரண்டை சாத பொடி இருக்குல்லங்க, இதை வச்சு சட்னி பண்ணலான்ட்டு இருக்கேன். இது ஏன் சட்னி பண்ணி காமிக்கிறேன்னா, எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க பிரண்டை சாத பொடியை சாதத்துலேயே தோசையில் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஒரே மாதிரி வாங்கி தோசைக்கும் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தினா போர் அடிக்கும்ல. இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அதில் எப்படி சட்னி பண்ணலான்னு சொல்லி நம்மளுடைய மை நரேனோட பிரண்டை சாதப்பொடி வச்சு எப்படி சட்னி பண்ணலான்ட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 150 கிராம்ஸு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுனால நான் இன்றைக்கி சின்ன வெங்காயமே எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 150 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் சைஸ் நான் 2 எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் தேங்காய். என்னடா இந்த 3 ஐட்டத்தை வச்சு மட்டும் சட்னி பண்ணிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம பிரண்டை சாதப்பொடியில் கிட்டத்தட்ட உளுந்து, கடலப்பருப்பு, சீரகம், மிளகு, மிளகாய், பெருங்காயம், புளி இதெல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் எதுவுமே போட வேண்டியதில்லை. நம்மளோட சாதப்பொடி எல்லாமே நீங்கள் சட்னியாக கூட பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் டக்குன்னு நம்மளோட சாதப்பொடி வெரைட்டி நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. நான் ஒவ்வொன்றா நம்ம பிரண்டையை எப்படி வாங்கி சுத்தம் பண்ணி நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம சாதப்பொடியை பண்ணிகிட்ருக்குறோம் சுத்தமான முறையில். நீங்கள் சாதப்பொடியை வாங்கிட்டு சாதப்பொடியை மட்டும் பயன்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம். நம்மளோட பிரண்டை சாதப்பொடியை வச்சு சட்னி பண்ணுறது, நீங்கள் வெரைட்டி மீல்ஸ் பண்ணலாம். வெறும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டுட்டு, ரெண்டாவது நம்மளுடைய கருவேப்பிலை பொடி இருக்குது. இன்றைக்கி நான் கருவேப்பிலை பொடியும் போட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். மை நரேனோட கருவேப்பிலை பொடி, அதாவது கறி லீவ்ஸ் பொடி போட்டு செஞ்சு காமிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை இருக்கிறவங்க கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை இல்லாதவங்க, நான் சாதப்பொடியில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா இந்த கருவேப்பிலை பொடி நீங்கள் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை பொடியும் இருக்குது. ப்ளெயின் ரா கருவேப்பிலை பொடி. இது கருவேப்பிலை சாதப்பொடியாகவும் வச்சுருக்கேன். நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். சட்னி வாங்க பார்க்கலாம். நம்ம கடலெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் பாதி வணங்கின பிறகு நம்மளோட தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வந்து இது நல்லா வணங்கி ஒரு 3/4 வாசி வணங்கின பிறகு நம்மளுடைய கருவேப்பிலையுமே பிரண்டை சாத பொடியும் போட்டுக்கலாங்க. எதுவுமே போட வேண்டியதில்லை. வெங்காயம், தக்காளி, தேங்காய் கூட நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்குவேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சட்னி அரைச்சிங்க தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம சாதத்துக்கும் பிணைஞ்சு சாப்பிட்லாங்க. டக்குன்னு எங்காச்சும் கிளம்பணுமா, நீங்கள் பெரிய வெங்காயம் 2 இருந்துச்சுன்னா கட் பண்ணி ஒரு தக்காளி கட் பண்ணி வணக்கிட்டு நம்மளோட கறி லீஃப் பொடி, கருவேப்பிலை பொடி, அதாவது கருவேப்பிலை இருக்கிறவங்க ஓகே, கருவேப்பிலை பொடி கிடைக்காதவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். நம்ம நிறைய கிட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக, நல்லா கலராக நல்லாயிருக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது. சுத்தமான முறையில் நம்ம கருவேப்பிலை எப்படி க்ளீன் பண்ணி காய வச்சு அரைக்கணும்னு சொல்லி நான் வீடியோ நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துருக்கேங்க நான். போதும், இவ்வளோ ஒரு சும்மா ஒரு 25 கிராம் எடுத்தாவே கூட போதுங்க. ஒரு சில்லுன்னு சொல்லுவோம் நாங்கள், ஒரு சில்லு எடுத்தாவே போதும். இப்போ கொஞ்சமாக இது வணங்குறதுக்காக நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்குள்ள வணங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்மளுடைய கொஞ்சம் இறக்குறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சாதப்பொடி போட்டு ஒரு 5 செகண்ட் ஒரு வறுத்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம்.
நம்ம கருவேப்பிலை நம்ம மெயின் நரேன் ஃபுட்ஸோட கருவேப்பிலை பொடி இருக்குல்லங்க, இதில் வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். இவ்வளோ போட்டிங்கன்னா போதும் நம்மளோட கருவேப்பிலை பொடி. அடுத்தது நம்மளுடைய பிரண்டை சாதப்பொடி. இதில் நம்ம வந்து உங்களுக்கு இப்போ 2 பேர் இருக்கீங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேங்க இன்றைக்கி. அதாவது இந்த ஸ்பூன் பாருங்கள், 1 1.5 ஸ்பூன். அவ்வளோதாங்க. நம்ம அடுப்பை வந்து அணைச்சிடலாம். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை அணைச்சிடணும். ரொம்ப நேரம் நம்ம கருவேப்பிலை பொடியும் பிரண்டை சாதப்பொடியும் போட்டு ரொம்ப நேரம் வணக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ஆல்ரெடி வறுத்து பிரண்டையும் நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி தான் பவுடராக நம்ம வந்து சாதப்பொடியாக மாற்றுறோம். உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம வறுத்து தானே நம்ம சாதப்பொடிக்கு அரைக்கிறோம். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால தான் நான் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்டு போட்டு ஒரு 2 பெரட்டிக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. போதும், அந்த ஹீட்டே போதும். நம்ம அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடே உங்களுக்கு போதும் அதனுடைய பொடி வந்து. ஏன்னா அதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். கருவேப்பிலையும் சரி பிரண்டை சாதப்பொடியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். அதாவது அந்த வாசனை எல்லாமே போயிடும். நீங்கள் இதை நம்ம அரைச்சிட்டு எப்படி சட்னி இருக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சட்னி எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி பச்சைப்பயிறு தோசை நம்ம வந்து நம்மளோட சட்னி வச்சு சாப்பிட்றக்காக தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மெயின் நரேன் ஃபுட்ஸில் பச்சைப்பயிறு தோசை மாவு வந்து நம்மக்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. நீங்கள் ரெடி மிக்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி 1 ஹவர் to 1/2 ஹவருக்கு முன்னாடி கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். நம்மளோட பச்சைப்பயிறு தோசைக்கு தான் நான் இன்றைக்கி காலையில் பிரண்டை சட்னி அரைச்சிருக்கேன். நம்ம இப்போ நம்மளோட தோசைக்கு சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நம்மளோட தோசைக்கு நம்மளோட சட்னி பிரண்டை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. தேவைப்படுறவங்க நம்மளோட பிரண்டை சாதப்பொடி பிரண்டை சாத சட்னி பொடி தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பிரண்டை சாதப்பொடியிலேருந்து சட்னி பண்ணியிருக்கேன். அந்த சட்னி தான் இந்த சட்னி. நம்மளோட கருவேப்பிலை பொடியும் பிரண்டை சாதப்பொடி, சின்ன வெங்காயம், தக்காளி பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டு கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சி சட்னி பண்ணியிருக்கேன். இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுறவங்க 9790054868க்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்டுக்கலாம். உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் அது மூலிமா ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.